சதீஷ், சிஎஸ்ஆர் சேர்மன் ரோட்டரி. இல்லம் தேடிய மருத்துவம் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் அதை நோக்கி தான் இந்த திட்டம் பயணம் பண்ணாங்க. இன்னைக்கு மார்னிங் ஒரு மொபைல் வெல்னஸ் கிளினிக், நடமாட மருத்துவம் மெடிக்கல் வேன் இன்னைக்கு மார்னிங் ஒரு 9 மணி அளவில் சுகாதார அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் துவக்கி வச்சார், ஃப்ளாக் ஆஃப் பண்ணார். இந்த வேனை பற்றி சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வேனில் இருக்குது. ஒரு டெலிமெடிசின் சொல்யூஷன், லைவாக பேஷண்ட்டு ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் லைவாக பேஷண்ட் டாக்டர் கூட, ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆன் த ஸ்பாட் டயக்னோஸ் பண்ண முடியும். டயக்னோஸ் பிரிண்ட் அவுட் கையில் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் ஒரு மல்டி பர்பஸாக பிளட் டொனேஷன் கேம்ப் எடுத்து பண்ணலாம். அண்ட் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸாக பண்ண முடியும். வைட் ரேஞ்ச் கவர் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்டு. ஒரு 10 ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்குது. நீங்கள் கார்டியாலஜி, பல்மனாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, ஜென்ரல் மெடிசன், அந்த மாதிரி ஒரு 10 ரேஞ்ச் கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட். கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் ஏழை மக்களை ஸ்கின் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கோம். இது சிறப்பாக ஒரு 2-3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவேன். தேங்க்யூ. இல்லை, தொடர்ந்து வந்து ஒரு 5-6 கேம்ப் நடந்துகிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். எங்கள் ரோட்டரி வந்து இது தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது அதே மாதிரி தான். ஒரு 1 லட்சம் 170 கிளப்ஸ் இருக்குது சென்னையில். இப்போ 80 பிரிஞ்சிருக்கு. 80 கிளப்பும் வந்து ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். எங்கே பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்கூலில் வந்து ஹயர் பண்ணி அங்கே இந்த வேன் வர வச்சுட்டு அங்கே மக்கள் அதுக்கு முன்னே ஒரு வாரம் முன்னே க்ரௌண்ட் ஒர்க் பண்ணுவோம். மக்களை வர வைக்கிறதுக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம், ஆட்டோ கொடுக்க பண்ணி மக்களை வர வச்சு ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான டயக்னோஸ் ரிப்போர்ட்டு, அந்த போஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம். இதுதான் இதோட அவங்க வந்து செக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல என்ட்ரி போடுவாங்க. அவங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி பார்க்குறாங்களோ அந்த ஸ்பெஷாலிட்டி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு என்ட்ரி ஒன்று போடுவாங்க. அவங்க எந்த குறைய இருக்கோ அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம்.